அரியலூர் மாவட்டத்தில் அரசு நூலகத்தை பயன்படுத்தி உதவி ஆய்வாளர் பதவிக்கான தேர்வில் மாநில அளவில் விவசாய குடும்பத்தை சேர்ந்த முதல் பட்டதாரி இளைஞர் முதலிடம் பெற்று பாராட்டுகளை குவித்து வருகிறார். போட்டித் தேர்வு பயிற்சி மையத்துக்கே போகாமல் தேர்ச்சி பெற்றது எப்படி? அதை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அரியலூர் மாவட்டத்தில் அரசு நூலகத்தை பயன்படுத்தி உதவி ஆய்வாளர் பதவிக்கான தேர்வில் மாநில அளவில் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த முதல் பட்டதாரி இளைஞர் முதலிடம் பெற்று பாராட்டுகளை குவித்து வருகிறார். போட்டித் தேர்வு பயிற்சி மையத்துக்கே போகாமல் தேர்ச்சி பெற்றது எப்படி? அதை பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. முயற்சி திருவனையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்கிறார் திருவள்ளுவர். திருவள்ளுவரின் இந்த திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாய் தனது விடாமுயற்சியின் காரணமாக உதவி ஆய்வாளர் போட்டித் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்று சாதித்துள்ளார் இளைஞர் ஒருவர். 2019 படிக்கிறேன். கொரோனாங்கிறதுனால 2 வருஷம் எக்ஸாம் எதுவுமே வரல. அதுக்கப்புறம் நான் குரூப் 2 எழுதியிருக்கேன், குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருந்தேன், அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் எழுதியிருந்தேன். இப்போ எஸ்ஐ எக்ஸாம் எழுதின 4 எக்ஸாமே நான் கிளியர் பண்ணிட்டேன். அரியலூர் மாவட்டம் சின்னவளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சுந்தரராஜன், உமாதேவி தம்பதியினர். விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த இவர்களுக்கு புவனேஸ்வரி என்ற மகளும் விக்னேஸ்வரன் என்ற மகனும் உள்ளனர். விக்னேஸ்வரன் கடந்த 2014ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் விக்னேஸ்வரனுக்கு ஏற்பட்டது. இந்நிலையில் பெற்றோர்கள் உறவினர்களின் ஆசையை நிறைவேற்ற பொறியியல் படிப்பை 2018ஆம் ஆண்டு முடித்த விக்னேஸ்வரன் அரசு வேலைக்கான போட்டித் தேர்வுக்கு தயாரானார். குடும்பத்தின் வறுமையின் காரணமாக போட்டித் தேர்வுக்கு பயிற்சி மையங்களுக்கு செல்ல முடியாத நிலையில் விக்னேஸ்வரன் ஜெயங்கொண்டம் கிளை நூலகத்தை பயிற்சி மையமாக மாற்றிக்கொண்டார். நண்பர்கள் சிலருடன் சேர்ந்து போட்டித் தேர்வுக்கு தயாராகும் வகையில் புத்தகங்களை படிக்கத் தொடங்கினார். முதல் முயற்சியாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய குரூப் 2 தேர்வை முதல் போட்டித் தேர்வாக எதிர்கொண்டார். அத்தேர்வில் தோல்வியடைந்த விக்னேஸ்வரன் விடாமுயற்சியுடன் 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள புத்தகங்கள், பொது அறிவு சார்ந்த புத்தகங்கள், அன்றாட நாட்டு நடப்புகள் என போட்டித் தேர்வுக்கான பயிற்சிகளை விடாமுயற்சியுடன் மேற்கொண்டார். அவ்வப்போது தனது பெற்றோருக்கு உதவி புரியும் வகையில் விவசாய வேலை மற்றும் கால்நடைகள் பராமரிப்பு என வேலை பளுவையும் பகிர்ந்து கொண்டார். 2வது முறையாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை எதிர்கொண்ட விக்னேஸ்வரன் அதில் தேர்ச்சி பெற்று தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வட்ட வழங்கல் அலுவலகத்தில் தனி வருவாய் ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். மேலும் சமூக பணி மற்றும் காவலராக பொதுமக்களுக்கு சேவை புரிய வேண்டும் என்ற உந்துதல் காரணமாக மீண்டும் போட்டித் தேர்வுக்கு தன்னை தயார்படுத்தினார். இதனையடுத்து கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற உதவி ஆய்வாளர் பதவிக்கான போட்டித் தேர்வில் எழுத்துத் தேர்வு, உடல் தகுதி தேர்வு, நேர்முக தேர்வு என அனைத்திலும் முதலிடம் பெற்று மாநில அளவில் முதலிடத்தில் உதவி ஆய்வாளராக வெற்றி பெற்றுள்ளார். போட்டித் தேர்வுக்கு மெயினான படிக்க வேண்டிய புத்தகமே 6வது to 10வது ஸ்கூல் புக்கு தான். இப்போது குரூப் 4 எக்ஸாம்னா 6வது to 10வது தமிழ் புக்கையும் சேர்த்து படிப்போம். குரூப் 2 எஸ்ஏ எக்ஸாம் வேறுனா 6வது to 10வது சோசியல் சயின்ஸ் புக்கு இதெல்லாமே ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் சார். புக்ஸ் கிடைக்காதவங்க பொது நூலகத்தை பயன்படுத்தலாம். நான் எங்கள் ஜெயங்கொண்ட கிளை நூலகத்தை தான் பயன்படுத்தி அதிகமாக படித்தேன். குரூப் 2ல் ரிசல்ட் நான் ஊட்டி கிடச்சிருக்கு. குரூப் 4 2023 கிளியர் பண்ணி திருவையாறு வட்ட வழங்கல் தனி வருவாய் ஆய்வாளராக பணியில் இருக்கேன். 2023 ஜாயின் பண்ணேன். அசிஸ்டன்ட் ஜெயிலரில் ஸ்டேட்டில் 50வது ரேங்க்கு. நான் அந்த எக்ஸாமுக்கு போகலை, ஏன்னா ஜெயிலர் எஸ்ஏ எக்ஸாம் போகலான்ட்டு நான் அதுக்கு போகலை. இப்போ எஸ்ஏ எக்ஸாமில் மாநிலத்தில் முதலிடம் பிடிச்சிருக்கேன். விவசாய பின்னணி கொண்ட குடும்பத்தில் பிறந்த விக்னேஸ்வரன் தனது விடாமுயற்சியுடன் உதவி ஆய்வாளர் தேர்வில் மாநில அளவில் முதலிடத்தில் வெற்றி பெற்றுள்ளது அவரது குடும்பத்தினரிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது முயற்சி திருவனையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்கின்ற குரலுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து வருகின்றார் பட்டதாரி இளைஞர் விக்னேஸ்வரன். விக்னேஸ்வரன் சொன்னது போல முயற்சி இருந்தால் எதிலும் வெற்றி அடையலாம் என்பது அவர்களின் கருத்தாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.